சாபத்தை கொடுக்க கூடாது. பாருங்கள் வேடுவரே, பிள்ளைந்து வீராங்கனை தொடர்ந்து வீரமிகு செயல் புரிந்து வேட்டை புரிந்த வேடுவரே வருக வருக. தாங்கள் எதற்கு வந்தீர்கள், ஏன் வந்தீர்கள் அப்படிங்கிற விவரத்தை தெல்ல தெளிவா எடுத்து சொன்னீர்கள் என்றால் நான் பேசுவதற்கு இதமாக இருக்கும். சொல்லுங்கள் பார்ப்போம். பொறுப்பாயமா வேற ஒரு ராஜவாட்ட கூட்டிட்டு நேரம் காஞ்சவாருக்கு அப்புறம் வந்துருப்பாங்க. எங்க அண்ணன் ஏன் தெரியுமா அப்படி நின்று இருக்காரு, பொறுமையா நின்று செய்வாரு. அதுக்காண்டி அப்படி பொறுமையா இருக்காரு. அவருக்கு டிரான்ஸ்பாரம் புகச்சு போச்சு. மக்கள் மனக்குறையத்திற்கு கொற்றவன் நம்பிவிட பெற்ற நாயகியே என்னாடு மலைநாடு என போல பொன்மேடு இன்று அதிகாலை எழுந்து வேள்விகள் வளரும் வெள்ளை பெட்டி விண்ணப்ப சமயம் திருத்தாள் வணிந்து அடுத்து கைலாசம் சென்று ஓம் ஸ்ரீ கைலாசம் அருளை பெற்று அங்கிருந்து புறப்பட்ட வெளிப்போடு எட்டையாட கழிப்போடு வந்தேன், பார்த்தேன், ரசித்தேன். பக்கவர் நினைத்து அணைக்க துடிங்கவா. என்ன அவரை போட்டு மூட்டிக்கிட்டு இருக்கு. இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. மான நீங்க பாத்தீங்களா? பார்க்கலாமா? நான் பார்க்கலையா? 2 பேரும் பார்க்கல. நாங்க ரூம் பார்க்கல. என்னையும் சேர்த்துக்கண்ணா. ஏன் என்னைய மட்டும் விட்டுறீங்க? நாங்க 3 பேர் ரூம் பார்க்கல. சரிங்க. இப்ப 3 பேர் ரூம் பார்க்கல. இப்ப நீங்க 2 பேரும் போய் இப்ப என்ன பார்க்க போறீங்க? இப்ப நாங்க 2 பேரும் போயிட்டு சொல்லி பார்க்க போறோம். இல்ல இல்ல. பிரிமணி சொல்லி பார்க்க போறோம். இல்ல பேன பாருங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வரமா தங்கச்சி? போயிட்டு வாங்க. போயிட்டு வரமா? அந்த மானுடைய பெருமை எடுத்த பிறகு மானை பார்த்த உடனே அந்த மானை பார்த்த மட்டும் அந்த மயக்கம் ஏற்பட்டு விட்டது. எப்படி தெரியுமா? மான்குட்டியை பார்த்த மயக்கத்துலதான் நேரம் அப்படி நின்றுகிறேன். பெரியதாக்கி தாத்திதமாய் தாம்பதனை இழுத்து மாட்டி பாங்கான ஓங்குமான பாய்மர் நட்டு துஞ்சுகிடமான சித்தி புத்தி அகங்காரம் இவைகளை கயிறாக திரித்து ஐம்புலந்தரை சுக்கானாக்கி உச்சி தொட்டு சிவனுடைய சிவபாதத்தை சிந்தை நினைத்து தஞ்சம் என்னும் ஆனந்த வெள்ளத்தில் தவிச்சுக்கிறேன் கொண்டு தவிக்க விடலாமா? இல்ல இதை விடலாமா? விடலாமா? விடலாமே. எதை விடலாம்? விடலாம். இல்லங்க, வார்த்தையை விடலாம், பேச்ச விடலாம், வந்திருக்குங்கிற வார்த்தையை விடலாம். நான் என்ன சொன்னேன், அப்படி தவிச்சுக்கிட்டு இருந்த குட்டிய நான் விடலாமா? விட்டுட்டு போகலாமா? பிடிக்கிறமா இல்லையா? மாநிலத்தில் புதுமையானது மகிமை கொண்டது இதுவரை யாரு காணாது என்பது ஆச்சரியமானது. வேடுமணி என்பது வித்தியாசமானதா? இல்லையே, எதவனா இருந்தாலும் வேட்டைங்கிறது ஒன்றுதான். ஒண்ணு கொண்டு வரணும், இல்லைன்னா கொண்டு வரணும். எதையாவது ஒண்ணு கையாண்டுக்கலாம். அதையெல்லாம் விடுத்து அந்த மானை பிடிக்க வேண்டும். அண்டம் என்றால் அழகுள்ளமான், அழகுள்ளமானை பிடிக்க வேண்டும் என்று கணையை கையில் வைத்து கண்டமானை விடுவதா என்றால் கேள்வித்தனமகளா இருக்கிறது. மான் ஒன்றை கண்டேன், பட்டில்லா மகிழ்ச்சி கொண்டேன், மறுக்காமல் என் பின்னே வரும், வெறுக்காமல் என் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வார் என்று எண்ணி பாவை மான் என்பதால் பரிந்துரை கொண்டேன். பக்கம் நிறுத்தி அழகு பார்க்க பாய்ந்து சென்றேன். அது இரண்டோடு இவனும் வந்தது என்றால் விந்தியில் விந்தியாக இருக்கிறதுங்க. பொய் சொன்னாலும் பொருந்துறது மாதிரி எதையுமே சொல்லணும். அண்ணனை கட்டியமான வல்லின்னு சொன்னாங்க, தோழியை கட்டியமான வல்லின்னு சொன்னாங்க. 3வது கவலை நான் நின்றுகிட்டு இருக்கிறேன். என்ன மீறி எப்படி உங்க மானு போயிருக்க முடியும்? போயிருந்தால் இது என்ன இடம் என கருந்தனை செந்தரை எடுத்துக்கிட்டா சொன்ன உள்ள இடம். சொன்ன உள்ள இடத்துல மானு இவ்வளவு நேரத்து வரலாம் நிற்காது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். மானு இங்க வரல அப்படிங்கிறதும் தெரியும். இந்த பொய்யை ஏன் சொல்றீங்கிறத அப்ப எனக்கு தெரியலங்க. பற்று, மொழிப்பற்று, தேசப்பற்று ஒரு மனிதனுக்கு நாட்டு பற்று ரொம்ப அவசியம். இந்த நாட்டுல பிறந்துட்டோம், இந்த நாடு நமக்கு என்னையா செஞ்சிருக்கு அப்படிங்கிற கேள்வி இல்லாமல் நாட்டுக்கு நம்மளால முடிஞ்சது என்ன நல்லது பண்ணிருக்கோம். நாட்டுக்கு பண்ண முடியும், 4 பேத்துக்கு அது பண்ணணும். 4 பேத்துக்கு பண்ணாத நல்லவன் கெட்டவன் தெரியும். எப்பதிலையும் செத்து சுடுகாடு போகும்போது தெரியும். நல்லது பண்ணியிருந்தா நல்லது பண்ணவன் இறந்து விட்டாங்க, கெட்டது பண்ணியிருந்தா இனிமே இவரெல்லாம் இருந்து என்ன பண்ணி அப்படி 4 பேர் பார்த்து பேச ஆரம்பிப்பாங்க. சாதி பட்டு சன்னியாசி கொண்டு இனத்தவர் நீங்க இடம் தேடி வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மட்டும் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தோடு கிட்டா வாயினை வெட்டணும். வர இந்த காடு இல்லைன்னா எத்தனை காடு, இந்த மாடு இல்லைன்னா எத்தனை மாடு, அழகா ஒரு மான கையில முடிச்சுட்டு வீடு போய் சேரலாம். விட்டதை பிடிக்கிறேன், விட்டதை பிடிக்கிறேன், விட்டதை பிடிக்கிறேன் என்றா வீட்டுல உள்ள விட்டத்தை பிடிச்சது உங்க கூட லாய்க்காதெல்லாம் போயிடக்கூடாது. ஆளானப்பட்ட ஆளு அமரே மான விரட்டி தான் போனாரு. கைப்பிடியா பிடிக்க முடிஞ்சுச்சா? பிடிக்க முடியல. பானத்தை எடுத்தாரு, அடிச்சாரு, புடிச்சாரு அப்படிங்கிற கதையத்தே இருக்கு. அதனால என்ன சொல்றேன்னா, உங்க மான இல்ல, வரல, வராததை வந்திருக்குன்னு சொல்லப்படாது, இல்லாததை இருக்குன்னு சொல்லப்படாது. வழியில கடந்தா எடுக்கணும், உடையவங்க கேட்டா கொடுக்கணும் அப்படிங்கிற பரம்பரையிலிருந்து வந்த மனிதனா பிறந்த யாருமே நம்பிக்கைங்கிறத வச்சுக்கணுங்க. நம்பிக்கைன்னா என்ன நம்பிக்கை? தெய்வ நம்பிக்கை, மூட நம்பிக்கை, அவநம்பிக்கை, தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கை இருக்கே மனிதனை வாழ்க்கையில உயர்த்தும். இந்த தெய்வ நம்பிக்கை இருக்கே மனிதன் எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தரத்தை உயர்த்தும். அப்ப தரமும் வேணும், தகுதியும் வேணும், தராதரமும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தன்னம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை வளர்க்கலாம் மனிதனா பிறந்த யாரும். ஆனா இந்த மூட நம்பிக்கை, அவநம்பிக்கை அப்படிங்கிறது ஆசை. ஆசை என்ன ஆசை? மனிதனா பிறந்த யாருமே ஆசை இல்லாம வாழ முடியாது. ஏன்னா எதிரி என்னைக்குமே எட்ட வைக்கப்படாது, கிட்டத்திலே வச்சுக்கணுமா. எவன் என்ன பண்ண போறான் எதிரி அப்படிங்கிறது தெரியாம இருக்கப்படாதான், தெரிஞ்சுதான் வச்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுறதுனாலதான் வாலியாகப்பட்டவனை ராமன் வந்து மறைஞ்சிருந்து பானம் போட்டு கொண்டேன்.
எதிரியோட பலம் என்ன, அவன் என்ன நிலைமையில நிக்கிறான், இவனோட பேசவே மாட்டேன், இவனுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு போகக்கூடாது. வந்தவனை வாங்குங்க, வணக்கங்க, நீ என்னடா பண்ண போற பாக்குறான்டா அப்படிங்கிற மனசுல இருக்கணும். ஆனா வந்தவரை வாங்க வணக்கம் இருங்க அப்படின்னு பக்கத்திலே உட்கார வச்சுக்கணுமா. ஏன்னா எதிரி என்ன செய்ய போறேங்கிறது தெரியாம போயிருமா. என்னைக்குமே எதிரி இல்லாத வீட்டுல குடியிருக்கப்படாது, கோயில் இல்லாத வீட்டுல குடியிருக்கப்படாது, எதிரி இல்லாத இடத்துல என்னைக்கு இருக்கக்கூடாது. அப்படிங்கிற காரணத்தோட என்ன சொல்றது தெரியுங்களா, பொன்மான தேடி நீங்க போவோடு பொன்மான தேடி நாடு போவோடு வந்த கருத்து நல்ல அற்புதமான பேச்சுமா. பிறந்த இடமும் நல்லா இருந்தேன், பிறந்த இடமும் நல்லா இருந்தேன், வளர்ந்த இடமும் நல்லா வந்தேன், வந்த இடம் நல்லா வந்தேன். ஆனா கொஞ்சம் வாய் கொஞ்சம் நீளமா இருக்கு, வாய் பெருசா இருக்கு, வாயில இருந்து வர வார்த்தை தெரியல, வாய் இல்லாட்டி வாழ முடியாது. காரணம் இருக்கு சொன்னீங்க. செந்தமிழ் நாடு கோயிலே இப்ப தேன் வந்து வாயுது காதிலே. இப்ப சேர நாடு வேலை உடைத்து, சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துழைத்து, தொண்டை நாடாக பற்றது சான்றோர்கள் உடைத்து என்று அறிஞர்களும் பெரியவர்களும் சான்றோர்களும் கூறியிருக்கிறார்கள். ஆக ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கிறது. சேர நாட்டு இடத்துல வேலை உடைத்து, யானைகள் நிறைந்த இடம், மலைகள் நிறைந்த இடம். சோழ நாட்டுக்கு என்ன பெருமை? யானை சோறு உடைத்து, சோறு உடைத்து சோற்றுகளுக்கு நிறைந்தது என்ன நாடு? சோழ நாடு அப்படின்னு யாரை கொடுக்கணும்? தஞ்சை மாநகரம், தஞ்சையிலே தான். தமிழகத்துடைய நெற்களஞ்சி எது? அதாங்க தஞ்சாவூர் என்று சொல்லக்கூடியது. அப்படியா? ஆக அப்படிப்பட்டவங்க அதுக்கு ஒரு பெருமை இருக்கு. அது தொண்டை நாடு, பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டுல முத்துக்கள் உடைத்து, முத்துக்கள் விளையக்கூடிய இடங்க முத்துக்குடி, அது விற்பனை செய்யக்கூடிய மதுரை மாநகரம். அதுக்கு ஒரு பெருமை இருக்கு. அதுபோல தொண்டை நாடாகப்பட்டது சான்றோர்கள் உழைத்து, சான்றோர்கள் நல்லா படித்தவர்கள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம். அதிலேயே சிவத்தொண்டு செய்யக்கூடியவர்கள் சான்றோர்கள். அப்பேற்பட்ட அந்த தொண்டை நாட்டுக்கு சிறப்பு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த தொண்டை நாட்டுக்கு பிறந்து வளர்ந்து நீங்கள் வந்திருந்துகிட்டு, ஆனா இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றீங்க, ஏத்துக்க முடியுமாங்க? ஏன்னா நாடுனாவே சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு அப்படின்னு அழகான முறையில பேசுறீங்க. எல்லாமே சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. ஆனா இந்த சோழ நாட்டுல இருந்து ஒரு பகுதியை பிரிக்கப்பட்டதுதாங்க தொண்டை நாடு. தொண்டை நாடு ஒரு சிறப்புங்க. இன்னொன்னு இருக்குங்க, அந்த சோழ நாட்டுக்கு தொண்டை நாட்டுக்கு இடையில ஒரு நாடு இருக்கு. என்ன நாடு அப்படின்னாக்க சேதி நாடு என்று ஒரு நாடு கூட இருக்கு. ஓ சரி. ஏன்னா இப்படிப்பட்ட இடங்கள் இருக்கு. அதுபோல அந்த நாட்டுல எத்தனை பேர் கொடை வள்ளல்கள், கலைஞர்கள் பிறந்து வாழ்ந்து நல்ல சரித்திரத்தை எடுத்த இடம் பெற்று இருக்காங்க. காரணம் என்ன? சரி, நீங்க பேசுறீங்க. வில்லுக்கு விஜயன் யார சொல்லுவோம்? வில்லுக்கு விஜயன் யார சொல்லுவோம்? அர்ஜுனனை தான் சொல்லுவோம். ஆமா. அர்ஜுனனுக்கு குரு யாரு? அர்ஜுனனுக்கு குரு யாரு அப்படின்னாக்க துரோணாச்சாரியார். பஞ்சபாண்டவர்கள் 5 பேருக்கு குரு துரோணாச்சாரியார். 100 பேருக்கு குரு துரோணாச்சாரியார். அப்ப இத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்தாரு, ஏன் ஏகலைவனுக்கு மட்டும் வித்தையை கத்து கொடுக்க மாட்டேன்ட்டாரு? என்ன காரணம் அப்படின்னாக்க அன்னைக்கு அரச பரம்பரைகளுக்கு மட்டுமே சொல்லிக் கொடுப்பதாக ஒரு சட்டங்கள் ஏதியில் இருந்தது. மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. அவர்களை சொந்தமாக குருவை நியமித்து, பாண்டவர்களுக்கு அந்த அமைச்சர் பதில் இருக்கக்கூடியவர்கள் நியமித்து, அவர்களுக்கு மட்டுமே வில்லுத்தையில் எந்த வித்தையா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஒரு குருகுலம் ஒன்று அமைத்து அங்க சொல்லிக் கொடுப்பாங்க. மற்ற யாருக்கும் சொல்லிக் கொடுக்க கூடாத ஒரு சட்டங்கள் அந்த காலத்துல இருந்தது. அந்த காலத்துல இந்த அரசவைக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும். அதனாலதான் ஏகலைவன் வந்தா, ஏகலைவன் வந்து துரோணாச்சாரி கேட்டா, ஐயா நான் வில்லுத்தை கத்துக்கிறேன், எனக்கு நீங்க குருவா வந்து வில்லுத்தை கத்து கொடுங்க. அப்பதான் சொல்றாங்க துரோணாச்சாரியார், நீயோ வேடுவ குலத்துல பிறந்தவன், வேடுவ குலத்துல பிறந்த உனக்கு வில்லுத்தை தேவையா? உனக்கெல்லாம் எதுக்குப்பா வில்லுத்த போப்பா மறந்துட்டாரு. ஆக என்ன பண்ணாங்க? முயற்சி அறிய விடல. அத முயற்சி இடையார் இகழ்ச்சி அடையார். வருவது தானே வரும், வருவது தானே வரும். வீட்டுக்கு மட்டமெல்லாம் படுத்துற எல்லாம் வந்துருமா? கொடுக்கறதுல கூரைய பொத்துக்கிட்டா கொடுக்க. எப்படி கொட்டு? வருவது தானே வரும். உழைக்கணும். இருங்க, வருவது தானே வரும், வருவது தானே வரும், வருவது தானே வரும். என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். உடம்பு பூரா எண்ணெயை ஊத்திக்கிட்டு மண்ணுல போனாலும் ஒட்ட மனதாம ஒட்டும். ஆமா. ஆக இந்த அதிர்ஷ்டம் என்பது வருவதும் தெரியாது, அதிர்ஷ்டம் தானே வரும். அப்படிங்கும் போது முயற்சி காரணம். முயற்சி பண்ணா என்ன பண்ணா? ஏகலைவனா பட்டவன் துரோணாச்சாரியோட ஒரு பதுமையை அடைச்சான். காட்டு பகுதியில் போய் பதுமை அமைச்சு அதை முன்னாடி குருவா நினைச்சுக்கிட்டு, மானசீக குருவா நினைச்சுக்கிட்டு வில்வித்தை கத்துக்கிறான். அப்பொழுது ஒரு சமயத்துல பஞ்சபாண்டவர்கள் ஒரு நாயை கூட கூட்டிக்கிட்டு அந்த காட்டு பகுதியில போனார்கள் வேட்டையாட. போகக்கூடிய சமயத்துல இவர்கள் ஒரு புறம் இருக்க, இந்த நாயாகப்பட்டது என்ன பண்ணிச்சு? ஏகலைவனவே பார்த்துருச்சு. பார்த்தவனே இவருடைய வேடு குலத்தை பார்த்து வில்வித்தை செஞ்ச பார்த்து குலைக்க ஆரம்பிச்சு. என்னடா அந்த நாய் வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கு? இந்த நாய் என்ன பண்றது? எந்த நாய்? அங்க கதையில சொல்றேன். குறைச்சிக்கிட்டே இருக்க. இதுக்கு ஒரு அம்பை போடணும். என்னன்னா மந்திரத்துல ஒரு அம்பை தெளிச்சான், வாயை கட்டிட்டான். வாய் பேச முடியாது, குலைக்க முடியல. நாய் வேகமா முடியாது. முடியாது. பஞ்சபாண்டவர்கள்ட்ட சைகை காட்டுது. என்னடா நாய் குலைக்க முடியல, பண்ண முடியாது. என்ன பண்ணுது? நாயாக பண்றது முன்னோட இவர்களை பின்தொடர்ந்து போறார்கள். போய் பார்த்தா அங்க ஏகலைவன் வில்வித்தை கடுமையா கத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் போய் பார்த்தவங்க அதிர்ச்சியாகி போய் தன்னுடைய குருநாதர்கிட்ட வந்து வாங்க, யாரு துரோணாச்சாரியார்கிட்ட, ஐயா ஒரு வில்லுத்தை காரணப்பட்டவன் காட்டு பகுதியில் பயங்கரமா வில்லுத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவன் யாருமே தெரியல. அப்படியாடா? என்னடா நம்மளுக்கு தான் வில்லுத்தை உங்களுக்கு தான் கத்துக் கொடுக்குறேன்,
உங்களையும் மீறி ஒருத்தர் இந்த நாட்டுல வில்வித்த கத்துக்கான யாரு வாங்கின போகணும்னு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு தோணும் தெரியாது வர்றாரு. போய் பார்த்தா வில்வித்துக்கிற அப்பதான் அப்பா நீ யாருப்பா அப்படிங்கிறான். அப்பதான் ஐயா என்னை தெரியவில்லையா, முன்பு ஒரு சமயம் உங்கள்கிட்ட நாம குருவா ஏத்துக்கிட்டு என்னை சிஷியனை ஏத்துக்குங்க வில்வித்த கத்துக்கணும் கேட்டனே, நீங்க என்னை மறத்து விட்டீங்க. இருந்தாலும் இந்த முயற்சியில கைவிடல. எப்படி உங்களை போன்ற ஒரு பதுமை அமைச்சேன், நீங்க குருநாதர் நினைச்சு மானசீகமான வில்வித்த கத்துக்கிட்ட அப்படின்னா. அப்படியாப்பா, அப்ப என்னை குருநாதரா ஏத்துக்கிறா தானே? ஆமாங்க. ஆக குருநாதரை ஏத்துக்கிற வில்வித்த கத்துக்கிற குரு தட்சிணை ஒண்ணு செலுத்தணுமே அப்படின்னா. என்ன கேட்கறீங்க கேளுங்க, உடனடி எந்த நான் தரதுக்கு காத்துக்கிறீங்க அப்படின்னா. ஏன்னா பக்தி அவ்வளவு குரு பக்தி. ஆக நீ உன்னுடைய உடம்புல உன்னுடைய அங்கத்துல எதை உயர்வா நினைக்கிறியோ அதை எனக்கு வேணும்னா இவன் புரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா வில்வித்த வீசணும்னா அப்படின்னாக்க இந்த கட்டவரெல்லாம் பண்றது அப்பதான் நானே எடுத்து வீச முடியும். அப்ப கேட்டவன என்னன்னா அந்த குருவை கேட்டாலே இந்த இது மூலமாக நமக்கு வந்து குரு ஆகுறாரு அப்படின்னு நினைச்சோம்னா அவசரப்படி கையை வெட்டினான். ஏதோ இந்த கட்டவரை வெட்டினா வெட்டி அப்படியே வச்சான். வச்சவன அவனுக்கு ஆச்சரியமா போச்சு. என்னடா இது, கெட்டவன கட்டவரை வெட்டி கொடுத்தான். என்ன காரணம்னா அங்கேயும் ஒரு சூழ்ச்சி. இந்த கட்டவரை வந்தா